ஏம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன டீ, என்ன வேணும் உனக்கு? பார்த்த தெரியல, ஃபோன் பேசிகிட்டு இருக்கேனே. இந்த மேலூர் அத்தைக்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன். என்ன வேணும்? சரி சரி, நீ பேசிட்டு சொல்லு, அப்புறம் சொல்கிறேன். என்ன அதெல்லாம் வச்சுட்டேன்டி, சொல்லு உனக்கு என்ன வேணும்? எம்மே, என் செல்ல அம்மே, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமே. என்ன மக்கா, உன் அம்மா இப்போ தான் புதுசாக பார்க்கப்பில்ல பேசுகிறேன். என்ன விஷயம்? எம்மா, என் ஃப்ரெண்டு பூ மாதிரி இல்லாமல் அவள் சென்னைக்கு போகிறாளாம்மா. துணைக்கு என்னையும் கூப்பிட்ருக்காம நானும் அவள் கூட போயிட்டு வரவா? சென்னைக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல நானும். என்னது சென்னைக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், சும்மா வீட்லேயே கடை. அவங்க அம்மா அப்பையோட போகிறா, நீ யார் கூட போவ? தனியாக எப்படி அவள் கூட போவ நீ? இல்லைமே, அவங்க அம்மா அப்பையெல்லாம் யாரும் வரலையா? அந்த பக்கத்து வீட்டு மாமா இருக்காங்கல்ல, அவங்களோட அவள் தனியாக தான் போகிறாளாம். அதனால தான் என்னையும் துணைக்கு கூப்பிட்டான். நானும் போனால் நானும் சென்னையை சுற்றி பார்த்துட்டு வருவோம்ல. அங்கே அவங்க மாமா வீட்டுக்கு போகிறாளாம். இப்போ ஸ்கூலும் லீவ் விட்டுட்டாங்க, ஆன்லைன் கிளாஸும் இல்லைல்ல, அதனால தான். சரிடி, சாயந்தரம் உங்கள் அப்பா வரட்டும், கேட்டுட்டு சொல்லுவோம். என்ன ஏம்மா ப்ளீஸுமே, நானும் அவள் கூட போயிட்டு வந்துடுறேம்மே. அங்கே அவங்க மாமா வீடு இருக்கான், அவள் சுற்றி பார்க்க தான் போகிறாளாம். ஸ்கூல் இல்லை, ஆன்லைன் கிளாஸும் இல்லைல்ல. ஸோ கொஞ்ச நாள் போய் இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம்னு தான் போகிறாளாம். நானும் அவள் கூட போகிறேமே. ப்ளீஸ்மே, ப்ளீஸ் ப்ளீஸ். நேற்று அவங்க அண்ணா கிட்டே சொன்னாங்கம்மா, பூமாரியோட நீயும் சென்னைக்கு போயிட்டு வா அப்படின்ட்டு, துணைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்கம்மா. அதனால தாம்மா கேட்கேன். அப்படியா? சரி, நான் அவங்க அம்மா கிட்டே கேட்குறேன், கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். என்ன? சரிம்மா, எங்கள் அம்மானா அம்மா தான், நல்ல அம்மா. அஞ்சலி, அஞ்சலி, ஏடி இங்கே தான் இருக்கியா? அம்மா பூமாரியே வந்துட்டாம. வா பூமாரி, வா பூமாரி. இப்போ தான் அஞ்சலி சொல்லிக்கிட்டு இருந்தா, நீ ஏதோ சென்னைக்கு போகிற அப்படின்ட்டு. யார் கூட மக்களா போகிற நீ? பக்கத்து வீட்டு மாமா கூடயா? ஆமாத்த, எங்கள் அம்மா அஞ்சலியும் கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அத்தை. நீங்கள் அவளையும் அனுப்பி வைங்க, நாங்கள் 2 பேரும் சமத்தா போயிட்டு பத்திரமா வந்துடுவோம் அத்தை. நாங்கள் 2 பேரும் சமத்து பிள்ளைங்க இல்லையா? சரியாத்தா, நான் சாயந்தரம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். என்ன எப்படி நாளைக்கு தானே கிளம்புவீங்க? சரி சரி இருங்க, எனக்கு அடுப்படியில் வேலை கிடக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன மக்களே, மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம் நாங்கள், மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம், மெரினாவில் வீடு கட்ட போகிறோம் நாங்கள், மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம். இந்த பிள்ளைங்களுக்கு சந்தோஷத்தை பாரு. பூமாரி, இந்த வந்தாச்சு, மாமா வீடு வந்தாச்சு. எப்போ சின்ன பிள்ளையில வந்தது, உனக்கு 1 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன், அப்போ வந்தது. அதோட இப்போ தான் வரேன். சரி வாங்க, வா அஞ்சலி, நீயும் வா. ஆமாம் மாமா, நான் சின்ன பிள்ளையில போயிருக்கேன்னு அம்மா கூட சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு மாமா, வீடு சூப்பராக இருக்கு. சரிம்மா, உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ்க்கு வேற போகணும், போயிட்டு சாயந்தரம் வந்துடுவேன். என்ன? சரி மாமா. பூமாரி, உங்கள் மாமா வீடு சூப்பராக இருக்குடி. அது சரி, இவ்வளோ பெரிய இடத்துல வீடு கட்டியிருக்காரு, பத்தாததுக்கு தலையில் வேற ஒரு கிரவுண்டு வாங்கி போட்டிருக்காரு போல இருக்கு. சும்மா இருட்டி, மாமா காதில் விழுந்துற போகுது. சரி வாங்க உள்ளே போகலாம். அர்ச்சனா, அர்ச்சனா, இதோ நாங்கள் வந்துட்டோம், பூமாரி வந்திருக்கா பாரு. இதோ வந்துட்டேன். வா பூமாரி, எப்படி இருக்க? இது யார், உன் ஃப்ரெண்டு அஞ்சலியா? அம்மா ஃபோனில் சொல்லிச்சு. நல்லா இருக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சின்ன, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பூமாரி, நீ எப்படி இருக்க? குட்டி பாப்பா எங்கத்த? உள்ளே தூங்கிட்டு இருக்காம்மா. சரி வாங்க, குளிச்சுட்டு சாப்பிடுங்க வாங்க. அது யாரு, உன் ஃப்ரெண்டா? அம்மா சொன்னாங்க. அப்பா, எப்போ சுற்றி பார்க்க போகலான்னு பூமாரி கேட்குறாப்பா. நான் எங்களை கேட்டேன், என்ன ஏன் கோத்து விட்ற? ஆமாம், நீ என்ன ஊசினல உன்னை கோத்து விடுறதுக்கு? அப்பா, உன்கிட்ட வாயை கொடுத்து ஜெயிக்க முடியுமா சின்ன? அப்போ கண்ணு மூக்கு காது எதையாவது கூட ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். என்ன பூமாரி, சின்ன உனக்கே டஃப் கொடுக்குறான் போல இருக்கு. சரிம்மா, இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க, சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. இன்னைக்கு ஆஃபீஸில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நாளைக்கு லீவு தானே, நம்ம நாளைக்கு சுற்றி பார்க்க போகலாம். சரிங்களா? இன்னைக்கு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி மாமா. சின்ன, நாளைக்கு நீயே எங்களோட வா, என்ன நம்ம போவோம் சுற்றி பார்க்க. சரி, என்ன எல்லாம் கிளம்பிட்டீங்களா? போகலாமா சுற்றி பார்க்கறதுக்கு? வாங்க போவோம். அத்தை, நீங்களும் பாப்பாவும் வரலையா எங்கள் கூட? வாங்கல, நீங்களும் நல்லா ஜாலியாக இருக்கும்ல.
நீங்கள் போயிட்டு வாங்க, பாப்பா வேற அழ ஆரம்பிச்சிருவான். அதனால நாங்கள் வீட்லேயே இருக்கோம், வேலை வேற கிடக்கு. நம்ம இப்போ மெரினா பீச்சுக்கு வந்துட்டோம். இதோ இதுதான் வந்து அண்ணா சமாதி. அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து எம்ஜிஆர் சமாதி. இதுக்கு அடுத்து போனால் கருணாநிதி சமாதி, ஜெயலலிதா சமாதின்னு ஒரே சமாதியாக இருக்கும். பார்த்துக்கோங்கம்மா. என்னடா இது ஒரே சமாதி சமாதின்னு சொல்றாங்க. இது என்ன மெரினா பீச்சா இல்ல மயானா பீச்சா? ஆமா பூமாரி. சப்பா என்ன வெயில் அடிக்குது. நம்மளுக்கு அது பரவாயில்ல, உங்கள் அப்பாவுக்கு தான் நல்லா சுல்லுன்னு மண்டையில் வெயில் அடிக்க போகுது. ஆமா, ஏன்னா மாமாக்கு இப்படி முடியெல்லாம் கொட்டி போச்சு. என்னாச்சு மாமாக்கு தலையில? அதுக்கு என்ன பண்றது, நம்ம காந்தி தாத்தா கூட தான் முடியல. அதாவது மூளை நிறைய இருக்கவங்களுக்குலாம் முடி இருக்காதான். அதான் பூமாரிக்கு பாரு எவ்வளோ பெரிய முடி இருக்கு.